ஒரு பாடலின் அடியை பாடிவிட்டு நான் வேத வசனத்துக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஜெபத்தோடு கூட நாம் காணப்படுவோமே. ஆனால் கர்த்தர் நமக்கு வேண்டிய மன்னாவை பரத்திலிருந்து அனுப்பி தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். மாதங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறாரே என்று அங்கலாய்ப்படையாதபடிக்கு அவர் அனுமதிக்கிற ஒவ்வொரு பாதைகளும் ஏதோ ஒன்றை எனக்குள்ளே கற்றுத் தருவதற்கும், என்னை அதிலே நான் கற்றுக்கொள்வதற்கும், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு மாற்றத்தை எனக்குள் உருவாக்குவதற்கும் தான் என்பதை புரிந்து கொண்டு முறுமுறுத்து விடாதபடி சூழ்நிலைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துவதில் இன்னும் உற்சாகம் அடைவீர்களேயானால் அதுவே தேவனுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றுவதாய் காணப்பட முடியும். ஓகே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இருக்கிற இடங்களில் நிச்சயமா அந்த தேவ பிரசன்னம் இப்பொழுது உங்களை மூடுவதை நீங்க உணர முடியும். கர்த்தர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்து இருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்து இருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்து இருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்து இருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எமையாழும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எமையாழும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ.
ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறோம். வேத வசனத்திற்குள்ளாக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோமாக. அநேக நேரத்தில் ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதித்தார், ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவன் தந்தார், ஏனையா இப்படிப்பட்ட ஜனங்களின் நடுவில் எனக்கு ஒரு வீட்டை அவர் தர வேண்டும், போயும் இப்படிப்பட்ட கடினமான இருதயம் படைத்தவர்களிடத்திலேயா எனக்கு வேலைக்கான வழி திறக்க வேண்டும். ஏன் ஆண்டவரே, என் குடும்பம், என் உறவுகள், என் அயலகத்தார், நான் பணி செய்கிற இடம், சரி திருச்சபைக்கு போகலாம் என்றால் அந்த திருச்சபையில் இருக்கிற என் சக விசுவாசிகள், எனக்கென்றே ஆண்டவர் சிலரை அனுமதித்தது போல் தெரிகிறதே, ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் என்று மனிதர்களால் நொந்து போய் அநேக நேரத்தில் மனக்குமுறலை வெளிப்படுத்துவது வழக்கம் சிலர். ஆனால் எதற்கு ஆண்டவர் இவைகளை என் வாழ்வில் அனுமதித்திருக்கிறார் என்பதை எந்த ஒரு மனிதன் சரியாய் புரிந்து கொள்ளுகிறானோ அந்த மனிதன் சூழ்நிலைகளை பழி சாட்டாதபடிக்கு அவர் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை எனக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு, என்னை வழிநடத்துவதற்கு, இல்லாவிட்டால் என்னை தாங்கி பிடிப்பதற்கு, இல்லாவிட்டால் என்னை தட்டி வைப்பதற்கு, இல்லாவிட்டால் எட்டி உதைப்பதற்கு தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டால் அந்த மனிதன் தான் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த முழுமையான திட்டத்தை எட்டி பிடிப்பதற்கு ஆயத்தம் அடைபவன் என்கிற கருத்தை தான் இன்று உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒத்தாசையினாலே தேவ வார்த்தையாய் கொண்டு வருகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பை கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ளால சில காரியங்கள் தெளிவுபட முடியும். சிங்காசனத்திற்கு செல்ல சில மனிதர்கள், அதுதான் இன்றைய செய்தியின் தலைப்பு. சிங்காசனத்திற்கு செல்ல சில மனிதர்கள். நம்ம எல்லாருக்கும் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ஞாபகம் வருவது யாராய் இருந்திருக்கும்? யோசேப்பு என்கிற ஒரு தெய்வ மனிதன் தான். அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் செய்தியை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அந்த வார்த்தையை தான் நான் திருச்சபைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அயலகத்தார், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உறவு, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சக நண்பன், சகோதரன், ஏன் இப்படி ஒரு இரத்த சம்பந்தம், இப்படியெல்லாம் நாம் கேட்பது உண்டல்லவோ? உங்களுடைய கேள்விக்கு ஒரு சரியான பதிலாக இன்றைய செய்தி இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நான் அடிக்கடி சொல்வது வழக்கம், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் எதுவுமே தற்செயலாய் நிகழ்வது இல்லை. தேவன் ஏற்கனவே திட்டமிட்டுதான் சகலவற்றையும் நமக்கு அமைத்து தருகிறார். நம்முடைய பார்வையிலே ஒருவேளை அவர் அமைத்து தந்தது ஒத்து வராதது போல இருக்கலாம். ஆனால் தேவனுடைய அனந்த ஞானத்தை, ஆழமேறிய அறிவை நாம் எட்டி பிடித்து விட்டோமேயானால் இது எவ்வளவு நேர்த்தியாய் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அநேக நேரத்தில் நம்முடைய மூளை அறிவை பயன்படுத்துவதனால்தான் நமக்கு அனுமதிக்கப்பட்ட குடும்ப உறவுகளையும், நமக்கு அனுமதிக்கப்பட்ட சமுதாயத்தையும், நமக்கு அனுமதிக்கப்பட்ட வேலை ஸ்தலங்களில் உள்ளவர்களையும்
தேவையில்லாமல் பேசுவதும் தேவன் மேல் கோபம் கொள்வதுமான தவறுகளை நாம் அடிக்கடி செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த தலைப்பை பாருங்கள். சிங்காசனத்திற்கு செல்ல தேவன் சில மனிதர்களை நமக்கு அனுமதித்திருக்கிறார். இவர்கள் இல்லாமல் நான் சிங்காசனத்துக்கு உரியவனாய் தகுதி அடைய முடியாது என்பதை தேவன் முன்னறிந்து முன்னதாக கண்டு இவர்களை எல்லாம் என் வாழ்விலே ஏதோ ஒரு காலகட்டத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அனுமதிக்கிறார். சிலரை சில காலம் அனுமதிப்பார், சிலரை சில வினாடி அனுமதிக்கிறார், சிலரை சில தொடர்ச்சியான நாட்கள் கூட அனுமதிக்கலாம். ஆனால் எவருமே நம்முடைய வாழ்விலே வேண்டாம் என்று வெறுக்கப்படத்தக்கவர்களாகவோ வேரோடு பிடுங்கி எறியப்படத்தக்கவர்களாகவோ காணப்படக்கூடாது. ஒவ்வொருவரையும் தேவன் என் வாழ்விலே அனுமதித்தது என்னை உருவாக்குவதற்கு, என்னை அவருக்கு உகந்த பாத்திரமாய் செதுக்குவதற்கு, என்னை அவருக்கு உகந்த மனிதனாய் சீர்படுத்துவதற்கு, இல்லாவிட்டால் என்னுடைய தெய்வீக தன்மையை இன்னும் மெருகேற்றுவதற்கே என்பதை தேவ ஜனம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை நாம் அதை புரிந்து கொள்வதில்லை. நாம் அவர்கள் மேலே நொந்து கொள்ளுகிறோம், ஆண்டவர் மேலே கோபம் கொள்ளுகிறோம். போயும் போயும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா, இப்படிப்பட்ட ஒரு ஜீவியமா என்று சொல்லுகிறோம். அது தவறு. இன்று இந்த தேவ மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்து எப்படிப்பட்டவனாய் மாறுவதற்கு தேவன் பயன்படுத்தின சில பாத்திரங்களையும், அந்த மனிதர்களின் நடுவிலே அந்த மனிதன் வெளிப்படுத்தின தெய்வீக தன்மையையும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நம்மளால் பலமுறை கற்றுக்கொண்டதுதான், ஆனால் இன்னும் ஒரு முறை கூட வாழ்க்கையில அதை பிராக்டிஸ் பண்ண மனதற்றிருக்கிறோம். பெரிய சப்ஜெக்ட் ஆனாலும் குறுகின நேரத்தில் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஞாபகம் மூட்ட விரும்புகிறேன். எல்லா இடங்களிலும் தேவன் ஏதோ ஒன்றை கற்று தருகிறார். தேவன் ஏதோ ஒன்றை நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறார். இல்லாவிட்டால் தேவன் என்னிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். அதை நான் கொடுக்கிறவனாய் நான் மாற வேண்டும். அதுதான் எல்லாரும் சொல்றதாங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு ஆள்கிட்ட போய் பழகிட்டனே, இப்படி போய் ஒரு ஆள்கிட்ட பழகிட்டனே, இப்படிப்பட்டவர்களாய் இருந்திருந்தா ஆண்டவர் ஏன் எனக்கு இவர்களை அனுமதித்தார்? நோ, கேள்வி கேட்க கூடாது. தேவன் அவர்கள் மூலமா ஏதோ ஒரு காரியத்தை, உலகத்தின் சில காரியங்களை, உறவுகளின் சில செயல்பாடுகளை தேவன் நமக்கு கற்று தந்திருக்கிறார். இனி கவனமாய் இருக்கலாமே. அன்புக்குரியவர்களே, இந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரம் 41 முதல் 43வது வசனம் வரை நாம் வாசிக்கும் போது, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். ஒரு சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கிற குடும்பத்திலே பிறந்த ஒரு மனிதனை ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு கூட முன்குறித்து வைத்திருந்தார். பிறப்பு சாதாரணமானதுதான், ஆனால் அந்த மனிதனுடைய இறப்பு ஒரு சரித்திரமாய் இருந்ததல்லவோ. உங்களையும் என்னையும் கூட அப்படித்தான். பிறக்கும் பொழுது ஒருவேளை ஒரு சாதாரணமான அடிமட்ட குடும்பத்தில் தேவன் நம்மை அவதரிக்க பண்ணி இருக்கலாம், நல்லது. ஆனால் இறக்கும் முன்பதாக
ஏதோ ஒன்றை செய்து முடிப்பதற்குரிய ஒரு பெரிய திட்டத்தை தேவன் உங்கள் சிரசிலே வைத்திருக்கிறார் என்பதை இன்று நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிங்காசனத்திற்கும் அந்த மனிதனுடைய பிறப்பிற்கும் இடையிலே வந்த சில மனிதர்களையும் எதற்கு தேவன் அதை அனுமதித்தார், அதிலே தேவன் அந்த மனிதனிடத்திலே எந்த கனியை கண்டுகொண்டார், ஏன் அவன் இவ்வளவு உயர்வுக்கு ஆயத்தம் அடைய முடிந்தது என்பதை நீங்க புரிந்து கொண்டா நல்லமா இருக்கும். பெரிய ஒரு மனிதனை பற்றியே ஒரு நாள் பேசலாம், அவ்வளவு டாபிக் இருந்தாலும் நான் தொட்டு சில முக்கியமானவற்றை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மனிதனுடைய வாழ்விலே பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு சிலரை அனுமதித்திருந்தார். சூழ்நிலைமைகள் அப்படி அனுமதித்திருந்தது. உதாரணத்துக்கு ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோட இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அண்ணமாரோட இருப்பான், ஆனா அவங்க செய்கிற தவறை இவன் செய்யவே மாட்டான். பாவத்துக்கு உடன்படவே இல்லை. அண்ணமாரே தப்பு பண்றாங்களே, கூட பிறப்புகள் எல்லாம் தவறு செய்கிறாங்களே, ஆண்டவர் இந்த குடும்பத்தில் தானே என்னை வைத்திருக்கிறார், நானும் அப்படித்தான் இருப்பேன் அப்படி சொல்லுவது இல்லை. இவன் அந்த இடத்துல தனித்தன்மையோடு கூட வாழ்ந்து காட்டுகிறான். தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் துன்மார்க்கமாய் வாழ்கிறார்கள் என்பதினால் நான் வாழ வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. தேவனுடைய ஒரு மேன்மையான திட்டம் என் மேல இருக்கிறது, அது எனக்குள்ளே நிறைவேறுவதற்கு நான் ஆயத்தமாக்கப்பட வேண்டியவன் என்பதை புரிந்து கொண்டால் இப்படிப்பட்ட தாறுமாறான வாழ்க்கைக்கு இந்த மனிதன் துணை போக முடியாது மாட்டான். இன்றைய வாலிபர்கள், வாலிப பிள்ளைங்க, அநேகர் உறவுகள், குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எப்படி தப்பு பண்றாங்களோ அதை போல தவறு செய்து விட்டு தனக்குள்ளாலேயே திருப்திப்பட்டு கொள். எல்லாரும் செய்தாங்க, நானும் செய்தேன், என் கூட பிறப்பும் செய்தான், நானும் செய்தேன், இதுல என்ன தப்பு? நோ, உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாயானா இந்த உலகத்தின் பாவத்தோடு ஒன்னால் ஒத்து போக முடியவே முடியாது. பாருங்க, இவனும் தப்பு செய்திருந்தா மேட்டர் வீட்டுக்கே வந்து சேர்ந்திருக்க வாய்ப்பில்லை. தன்னுடைய அண்ணமாரோடு சேர்ந்து இவனும் தவறு செய்திருக்கலாமே, ஆனா இவன் அப்படி செய்யவில்லை. சூழ்நிலைமைகளை பழி சாட்டல, எல்லாரும் செய்தாங்க நானும் செய்தேன் என்று சொல்லவில்லை. நான் யார் தெரியுமா? தரிசனம் உள்ள ஒரு மனிதன். நான் யார் தெரியுமா? ஒரு தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. ஆகவே எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுறாங்க, நானும் பேசலாமா? நோ, நான் தனியா இருப்பேன். நான் பரிசுத்தத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை மயிர் இழையிலும் மறந்துவிட துணிய மாட்டேன். இதே போலத்தான் 39வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையிலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் பாவத்தோடு இணங்கி செல்லாத ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அங்கே பார்க்கும்போது 8வது வசனம், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல். 10வது வசனத்தில் பார்க்கும்போது அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் என்ன செய்யவில்லை? சம்மதிக்கவில்லை. கர்த்தருக்காக, கர்த்தருடைய திட்டம் தன்னில் நிறைவேற வேண்டும் என்ற ஒரு வேகத்தோடு கூட பரிசுத்தத்தில் அவ்வளவு உறுதியா தன்னை பாதுகாத்து கொண்ட ஒரு வாலிபனாய் காணப்படுகிறான். அவனுக்கு தவறு செய்வதற்கு வாய்ப்பு நிறைய. தவறு செய்தாலும் தவறு என்று வெளியே தெரிய போவதில்லை. அந்நிய தேசம், அடிமைதான். அடிமையானவன் எஜமாட்டி என்ன சொன்னாலும் அதற்கு என்ன செய்யணும்?
கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் அந்த காலத்தின் சட்டம். ஆனால் அதெல்லாவற்றையும் ஓதரை தள்ளிட்டு அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சுது, இந்த சின்ன காரியங்களுக்கு நான் இந்த இடத்துல இடம் கொடுப்பேனே ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய சிங்காசனத்தை நான் என்ன செய்து விடுவேன்? இழந்து விடுவேன். இவைகள் என்னுடைய சிங்காசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு சில முட்டுக்கட்டைகள் என்பதை அந்த மனிதன் புரிந்து கொண்டு அவைகளை தூக்கி தூர எறிகிறான். அவைகளை அவன் மிதித்து தள்ளுகிறான். அது நிமித்தமாகத்தான் அவன் சிங்காசனத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவனாய் மாற முடியும். நாம இருந்தா என்ன சொல்லிருப்போம்? ஆண்டவர் தானே என்ன அப்படி ஒரு வீட்டில் கொண்டு விட்டிருந்தாரு. ஆண்டவருக்கு தெரியாதா அடிமைக்கு உரிமை இல்லைன்னு? தெரியாதா அடிமை எஜமாட்டி என்ன சொன்னாலும் செய்ய வேண்டும் என்று தெரியாதா என்று நாம் அந்த இடத்திலே சமாளித்து பேசி நம்முடைய பாவத்திற்கு நாம் அங்கே சாக்கு போக்கு சொல்லி நம்மை நீதிமானாய் காட்ட முன் வந்திருப்போம். ஆனால் இந்த மனிதன் அப்படி இல்லை. என் தேவன் இந்த இடத்திலே என் பரிசுத்தத்திலே பங்கம் வராதபடிக்கு நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை தேவனுடைய இருதயத்தின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டபடியினாலே அவன் அவற்றுக்கு நோ சொல்லிவிட்டான். அன்புக்குரியவர்களே, தேவன் அனுமதிக்கிற நபர்களின் நடுவிலே அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு தன்னை தத்தம் செய்கிற தேவ பிள்ளையை தான் என் தேவன் மேன்மைக்குரியவனாய் உருமாற்ற முடியும் என்று அநேகர் சாக்கு போக்கு சொல்லிடுவாங்க. அது ஆண்டவர் தெரியாதா? தெரிஞ்சுதானே என்ன அந்த இடத்துக்கு அனுப்பினார். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆண்டவர் தானே தந்தார். நான் இப்படியெல்லாம் இருக்கலெல்லாம் என்று அநேக வாலிபர்கள் வாலிப பிள்ளைங்க சமாளிப்பாங்க. ஆனா தன்னுடைய தவறை நியாயம் பேசி காட்டிக் கொண்டிருப்பாங்க. தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். சிங்காசனத்துக்கு நீ செல்வதற்கு வழியிலே தேவன் அனுமதிக்கிற மனிதர்கள் எதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவற்றிலே கவனமாய் தேவன் நோக்கத்தை நீ நிறைவேற்றுவாயானால் உன்னை குறித்து வைத்திருக்க தேவ திட்டம் நிச்சயம் நிறைவேறும். அதை எவராலும் தடுக்க நிறுத்த முடியவே முடியாது. அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அன்பினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை அந்த மனுஷன்ட்ட இருந்துச்சு. இப்போ 37வது அதிகாரத்திலேயே சில பகுதிகளை நான் வேகமாய் காண்பிக்க விரும்புகிறேன். நீங்க முடிந்த அளவில் என்னோடு வேகமாய் வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த 37வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது தகப்பன் அவனை ரொம்ப நேசித்தான் என்று பார்க்க முடியும். 4வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது சகோதரர்கள் எல்லாரும் அவனை பகைத்தார்கள் என்று சொல்ல முடியும். கவனிக்க வேண்டும். இப்பொழுது தொடர்ந்துள்ள பகுதியில் 2 முறை 2 தரிசனத்தை சொப்பனத்தை தன்னுடைய குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். கவனிக்கிறீங்களா? குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு நினைச்சா கொஞ்சம் தகப்பன் டிஸ்கரேஜ் பண்றாரு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சகோதரர்கள் எல்லாரும் அவனை என்ன செய்து விட்டார்கள்? பகைத்து விட்டார்கள். நல்லா கவனிங்க. ஒன்றை புரிந்து கொள்ளணும். தேவ திட்டம் உங்க மேல இருக்குது என்பது உங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சாலும் அதுல என்கரேஜ் பண்றவங்களா குடும்பம் இருக்க போவது இல்லை. ஆமா, நீ பெருசா சாதிச்சிருவா, நீ பெருசா செய்து முடிச்சிருவா, போற போக்க பார்த்தா அப்படிதான் தெரியுது. இப்படியெல்லாம் தரிசனம் கிடைச்ச உடனே அது நடந்துருமாக்கும். ஆண்டவர் உன்னோட பேசினான்னு சொல்லதெல்லாம் நாங்க நம்பிடுவோமாக்கும். அப்பா கூட என்கரேஜ் பண்ணல, அப்பா கூட கண்டித்து தான் பேசினார். பாருங்க 10வது வசனம். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரம் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டான். கவனிக்கிறீங்களா? தேவனுடைய திட்டம்
ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறதை குடும்பம் அடையாளம் கண்டு கொண்ட பிற்பாடு கூட அந்த குடும்பம் என்கரேஜ் பண்ணல. இதை பார்த்து சில வாலிபர்கள் எங்க வீட்டில் ஒரு கோஆபரேஷன் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிறத விட வேற எங்கேயாவது போயிடலான்னு ஓடி விடுவார்கள். தேவ திட்டத்துக்கு மாறான இடத்தில் போய் தாறுமாறான ஜீவியத்தில் சிக்கிக்கொள்வார்கள். ஆனால் இந்த மனிதனை பாருங்க, வீட்டுக்குள்ள யாரும் அவனுக்கு சாதகமா இல்லாத பொழுதும் சில சொல்லுவாங்க, இல்ல இல்ல அந்த பையனுக்கு வீட்டுக்கு போனா அவங்க அப்பா அம்மா என்ன எவ்வளவு என்கரேஜ் பண்றாங்க தெரியுமா, என் படிப்பை குறித்து என் திறமையை குறித்து. ஆனா என் பிறந்த வீட்டில் ஒருத்தரும் என்னை கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒருத்தரும் என்னை உற்சாகப்படுத்த மாட்டாங்க. எனக்கு இப்படி ஒரு வீட்டை ஆண்டவர் தந்துட்டாரே, இப்படி ஒரு பெற்றோரை ஆண்டவர் தந்து விட்டாரே, இப்படி ஒரு சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்களே, அவங்க வீட்டை பாருங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சகோதரர்களால் சேர்ந்து அவனை தூக்கி விட்டாங்க, நஷ்டப்பட்ட பொழுது கூட தூக்கி விட்டாங்க, எல்லாவற்றையும் அவன் இழந்த பொழுது கூட தூக்கி விட்டாங்க. ஆனா என் குடும்பம் எனக்கு கோஆபரேட்டிவா இல்லை சொல்லுவாங்க. ஆனா இந்த மனிதன் முறுமுறுக்கலங்க, அப்பாவிட்ட கோவப்படல, சகோதரர்கள் பகைத்தார்கள், பொறாமை கொண்டார்கள், பலவித காரியங்களை செய்தார்கள், யார் மேலையும் அவன் கசந்து கொள்ளல. அவனுக்கு ஒன்று புரிந்தது, இந்த பாதையிலே நான் அன்பை மட்டுமே வெளிப்படுத்தணும், அமைதியை மட்டுமே அடையாளப்படுத்த வேண்டும். அமைதியா இருக்கான், பேசவே இல்லை, எதிர்த்து பேசல. அப்பா சொல்றாரு, சகோதரர்கள் ஆடு மேய்க்க போயிருக்காங்க, அவங்கள போய் நலம் விசாரித்துட்டு வா. பக்கத்துல இல்லைங்க, அப்பா இருந்த இடத்துக்கும் சகோதரர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட 60 மைல், அப்படின்னா 100 கிலோமீட்டர் தூரம். அவ்வளவு தூரம் போக வேண்டும். இவன் போயிட்டே இருக்கிறான், வழி தப்பிச்சு ரொம்ப தூரம் போயிட்டான். கிட்டத்தட்ட 60 மைல் தூரம் போன பிற்பாடு போன வழி அவன் சரியா தவற விட்டு விட்டான். நம்மளா இருந்தா என்ன செய்திருப்போம் தெரியுமா? ஆமா, இவங்களே ஏற்கனவே நம்மளை பகைக்கிற குரூப், என்ன என்கரேஜ் பண்ணாதவங்க தானே, எப்படியும் கிடக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட போய் சொல்லி சமாளிக்கலாம் என்று சொல்லி வந்து சமாளித்திருப்பான். ஆனா இந்த மனிதன் ஏதோ கடமைக்காக போனவன் அல்ல, தகப்பனுக்கு கீழ்ப்படியும் பொருட்டு போன ஒரு வாலிபன். கீழ்ப்படிதல் அந்த இடத்துல இருக்குது. அப்பா மேல அன்பு, அப்பா தந்த பொறுப்பை நான் எப்படியும் நிறைவேற்ற வேண்டும். திரும்பவும் 10 மைல் போக வேண்டி இருக்குது. ஒரு வழியா கண்டுபிடித்து விட்டான் அவர்களை. எனக்கு மிகவும் பிரியமானவர்கள, அவன் விரோதிக்கிறவர்கள் ஆனாலும் சரி, தகப்பனுடைய பொறுப்பை மிக நேர்த்தியாய் அந்த இடத்துல நிறைவேற்றினதுக்கு காரணம், அவன் எல்லார் மேலையும் எப்படி இருந்தான் தெரியுமா? அன்பா இருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, எல்லார் மேலையும் எப்படி இருந்தான்? அன்பா இருந்தான். நம்மளா இருந்தா சொல்லுவோம், வீட்டில் சொல்லி விடுவாங்க, அந்த வீட்டில் கொண்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு வா, இல்லை இந்த பொருளை கொடுத்துட்டு வா, அவ வீட்டுக்கா அவங்க வீட்டுக்கா, நான் எல்லாம் போக மாட்டேன், வேற யாரையாவது கொடுத்து விடுங்க. என் அன்பு இல்ல. அன்புக்குரியவர்களே, சிங்காசனத்துக்கென்று ஆயத்தமாக்கப்படுகிற மனிதன் அன்பற்றவர்களிடத்திலும் அன்பை அள்ளி கொட்டிக்கொண்டே இருப்பான். அவனால யாரையும் பகைக்க முடியாது, அவனால யாரையும் வெறுக்க முடியாது, அவனால யாரையும் உதறி தள்ளவ முடியாது. தேவன் அனுமதித்த நபர்கள் இந்த இடத்தில் தெய்வீகத்தை நான் வெளிப்படுத்தி கொண்டிருந்தால், தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற மேன்மையை நிச்சயம் எனக்கு தருவார். இவர்கள் மட்டம் தட்டினதுனாலேயோ, இவர்கள் என்னை பகைத்து காழ்ப்புணர்ச்சியினால் பேசினதுனாலேயோ என் மேல் இருக்கிற தேவ திட்டம் தடைபட போவது இல்லை. நான் இந்த இடத்துல தெய்வீகத்தை காத்துக்கொள்வேன். நான் அவங்களை போல பகை உணர்வோடு இருக்க மாட்டேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க அப்படித்தான், ஒரு ஆள் பகைக்கிறாங்கன்னா நம்மளும் பகைத்து விடுகிறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும் சம்பவம். அடுத்த பகுதியை பார்ப்பீர்கள். ஏன்னா 37வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பாருங்க. தூரத்துல பார்த்த உடனே சொப்பனக்காரன் வருகிறான்னு சொல்றாங்க, கேலி பண்றாங்க. ஹலோ, உங்க தரிசனத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்துக்க திட்டத்தையும் புரிந்து கொண்ட உங்க குடும்பத்தில் உள்ளவர்கள், உங்க இரத்த சம்பந்தங்கள் உங்களை கேலி பண்ணுவாங்க. அதுதான் உண்மை. மட்டம் தட்டுவாங்க, அதெல்லாம் நடக்காது. நீயா அப்படியா?
நீ எல்லாம் முன்னேறிடுவியா, நீ எல்லாம் வந்துருவியா, ஆசீர்வாதமா வந்துருவாள். ஆண்டவர் சொன்னாராம், இவ பெருசா வந்துட போறாங்க, மட்டம் தட்டுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க, சொப்பனக்காரன் வாராண்டே அப்படி சொல்றாங்க, கேவலமா பேசுறாங்க, பரிகாசம் பண்றாங்க. அது மட்டுமல்ல, தூரத்தில் வரும்போதே பிளான் பண்றாங்க, இவனை பேசாம இங்க இருக்க குழி ஒன்றில் போட்டு ஒரு துஷ்ட மிருகம் பட்சித்தது என்று சொல்லி அவன் காரியத்தை முடிச்சிருவான். இவன் சொப்பனம் என்ன நடக்குது கவனிக்கிறீங்களா? சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம். பாருங்க, உன்னோட இருக்கிறவங்க உன் சொப்பனம் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அல்ல. அந்த சொப்பனம் நடக்க கூடாதபடிக்கு என்னென்ன உபாய தந்திரங்களை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்தாங்க. கவலைப்படாதுங்க. சார் சொல்லுவாங்க, என்னுடைய உற்சாகத்துக்கும் உத்வேகத்துக்கும் சற்றும் சம்பந்தமே இல்லாத ஒரு சூழ்நிலையில, சம்பந்தமே இல்லாத மனிதர்களிடத்துல தேவன் என்ன கொண்டு வந்து வச்சிருக்காரே. யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனுடைய சொப்பனம் நிறைவேறுவதற்கு அனுகூலமாய் இருக்கவில்லை, ஆதரவாய் இருக்கவில்லை. அவர்கள் எதிரடையாய் செயல்படுறாங்க. பார்க்கலாம், இவனை தூக்கி குழியில போட்டுருவோண்டா, சொப்பனம் எப்படி நடக்குது நீ பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் அவங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனா அங்க ஒருத்தன் இருக்கான், ரூபன். ரூபன் சொல்றான், ஐயோ அப்படியெல்லாம் செய்யாதுங்கப்பா, எப்படியாவது அவனை தப்பு வைத்திரணும்னு நீ நினைக்கிறான். ரூபனை நினைத்து நல்ல காரியம் செய்தான் என்று எண்ணக்கூடாது. ரூபனுக்கு அப்பாவிடத்துல நல்ல பேர் எடுக்கணும். அப்பாவிட்ட நல்ல பேர் எடுத்தாதான் சேஷ்ட புத்திரமாக ரூபனுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அவன் ஆதாயத்தை பார்க்கிறான். ஒருவேளை இவனுங்களை எல்லாரும் சேர்த்து கொண்டு போட்டா எனக்கும் சேர்த்துல அப்பா கோவப்பட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து விடுவேனோ. இதெல்லாம் நயவஞ்சக உலகம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க ஆதாயத்தை பார்ப்பதற்கு தான் இருக்கிறார்கள். ஆனால் நீ கவலைப்படாத, இதில் நடுவில் தான் தேவன் உன்னை உருவாக்குகிறார், உன்னை உயர்த்துவதற்கு ஏதுவாக. மறந்துவிடக் கூடாது. பாருங்க, எப்படியோ ரூபன் தப்பு வைத்தான். அந்த நேரத்தில் பார்ப்பீர்களே, ஆனா 23வது வசனம், 37வது அதிகாரம் 23வது வசனம். யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி. நல்லா கவனிங்க. இப்போ தரிசனம் உள்ள மனிதனுடைய டிரெஸ்ஸுக்கு மேல யாருக்கு கண்ணா இருக்குது சொல்லுங்க? சகோதரர்களுக்கு. நல்லா கவனிக்க வேண்டும். அவன் கண்ணெல்லாம் இவனுக்கு மட்டும் இவ்வளவு நல்ல ட்ரெஸ் கிடைச்சிருக்கு. பாத்தீங்களா? நமக்கு மட்டும் சில உச்சிதங்களை கத்த தந்துட்டார்னா அதை சிலரால சகித்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு அந்த திறமை கொடுத்திருக்கார், அவனுக்கு அந்த கிருபை. அதை ஏதாவது குறை சொல்லி மட்டம் தட்டலாமா, பேரை கெடுக்கலாமா? இதுல தான் முன்னணியில நிற்கிறவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, பலவர்ண அங்கிய கலட்டினாங்க. நான் சொல்றேன், அவன் முறுமுறுக்கவே இல்லை, கோபப்படலை, உண்மை பேசல. ஆண்டவர் ஒரு அனுமதித்து இருக்கிறார். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேவன் அனுமதித்த ஒரு பாதை. வலுக்கட்டாயமா பலவர்ண அங்கிய தம்பிக்க அந்த அழகான ட்ரெஸ்ஸை தூக்கி கலத்திட்டாங்க. ஒருவேளை நான் நினைக்கிறேன் ஆண்டவர் தான் இதை அனுமதித்திருப்பார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த பலவர்ண அங்கி அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இல்லை, இவனுக்கு மட்டும்தான் தனியா தெரியுமா. அதுவும் வாலிப பருவம் பார்த்தீங்களா, 17 வயசு. என்னதான் இருந்தாலும் நல்ல புது ட்ரெஸ் போட்டோன்னே சிலருக்குள்ளால நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு பெருமை வருது. உண்மைதான். புது ட்ரெஸ் போட்ட உடனே அன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நடப்பாங்க. புது ஷூ போட்டால் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். புது வாட்ச் கட்டினா அதையே வித்தியாசமா பார்ப்பாங்க. இப்படிதான் இருந்திருக்குமோ? அதை கூட அவனுக்குள்ள இருக்கக்கூடாது என்று தான் கர்த்தர் என்ன செய்தாரு சொல்லுங்க? எடுத்துட்டார். சில காரியங்களை நம்ம விட்டு பறித்தெடுக்கிறார்னா அதுவும் என்னை நான் இன்னும் தாழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான், எனக்குள்ளே பெருமை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இவர்களை பயன்படுத்துகிறாரே ஒழிய நான் உங்க மேல கோபப்பட மாட்டேன். டேய் போய் போய் என் வஸ்திரத்தை எடுத்து விட்டாயே நீ எல்லாம் அப்படின்னு கேட்க மாட்டேன். எனக்குள்ளே வந்த பெருமையை என்னை விட்டு நீக்குவதற்கு தான் கர்த்தர் இதை எடுத்திருக்கிறாரோ அப்படி எடுத்துக்கலாம்ல. கழற்றி 24வது வசனம் அவனை உள்ள போட்டாங்க, குழிக்குள்ளால போட்டுட்டாங்க.
பின் பகுதியில் வாசு பார்த்தீங்களே கெஞ்சிருக்கானா. யோசேப்பு சகோதரத்தில் கெஞ்சினாங்க, ஐயா என்ன இங்க உள்ள போட்டுறாங்கடே, அண்ணமாரே என்ன உள்ள போடாதுங்க, நீ கெஞ்சிருக்கான், விடல. சில வேளை நம்மால ஜீர்ணிக்க முடியல. ஏன் சகோதரனா, ஏன் ரத்த சம்பந்தமா இவ்வளவு கடினமா என்ன நடத்துறாங்க? நம்ம என்ன நினைப்போம், அதோட அவங்கள பகைச்சிருவோம். போய் என் அண்ணன்ட்ட போய் கேட்டேன், அவன் இருந்து பணத்தை வைத்துட்டு இல்லை என்று சொல்லிவிட்டான். கடினமா நடத்திட்டானே. கடினமா தான் நடத்தினாங்க. ஆனா இவன் அதை பற்றி எல்லாம் மனசுல வைக்கல. அதை விட கொடுமை என்ன தெரியுமா, தண்ணீர் இல்லாத அந்த குழியில தூக்கி போட்டாங்க. ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட 80 முதல் 100 அடி ஆழமானதான் குழி. அவ்வளவு ஆழம். உள்ள விழுந்தா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. எதுக்கு ஆண்டவர் இதுல அனுமதித்திருப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மனித அன்பெல்லாம் மாய, இந்த உலகம் எல்லாம் மாய. இந்த நேரத்தில் தான் அவன் உள்ள கிடந்துட்டு யோசிச்சு பார்த்திருப்பான், இப்போ எனக்கு கர்த்தரை தவிர வேறு எவரும் இல்லை. கர்த்தரை மட்டுமே சார்ந்திருப்பான். எதற்கு தேவன் இந்த குழிக்குள்ள போடுறார் தெரியுமா? என்னை காப்பாற்றுவதற்கு என் தேவனை தவிர வேறு ஒருவரும் இல்லை. குழியில போடப்பட்டது நல்லது. எனக்கு தேவன் ஒருவரே உதவி செய்கிறவர் என்பதை புரிந்து கொண்டேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சொந்த சகோதரர்கள் தூக்கி போடுறாங்களா? பக்கத்துல இருக்கிறாங்க, கை நிறைய பணம் வச்சிருக்காங்க, உங்க தேவைக்கு தராம கையை இருக்க மூடுறாங்களா? கர்த்தர் தான் இதை அனுமதித்து இருக்கிறார். இவர்களால் என் உயர்வு வரக்கூடாது, தெய்வத்தால் என் உயர்வு வர வேண்டும் என்பதை நீ அனுபவிப்பதற்கு தான் கர்த்தர் அதை அனுமதித்து இருக்கிறார். சிங்காசனத்திற்கு செல்வதற்கு தான் இந்த சில மனிதர்களை தேவன் உன்னை சுற்றி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையை இதை புரிந்து கொள். அதோட கொடுமை என்ன தெரியுமா? 25வது வசனத்தை பாருங்க. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி என்ன செய்தார்கள்? போஜனை யார் கொண்டு வந்தா தெரியுமா? தம்பி. அவனை குழியில தூக்கி போட்டுட்டு இவங்க உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. எவ்வளவு இருதய கடினம்! இப்படி கல்லான மனிதர்களா தன்னுடைய சகோதரர்கள்? இப்படியும் இருப்பார்களா உறவுகள்? இப்படியும் இருப்பார்களா இரத்த சம்பந்தங்கள்? இவ்வளவு ஆமையா உன்னை சிங்காசனத்துக்கு போவதற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு தேவன் உன்னை சுற்றி வைத்திருக்கிற ஜனங்களின் நிலை இப்படியாத்தான் இருக்கும். ஜனங்கள் மேல கோபம் கொள்ளாதே. தேவன் இதை எனக்கு அனுமதித்து தெய்வீக அன்பை இன்னும் எனக்குள்ளே பெருகச் செய்கிறாரே என்று நன்றி செலுத்த வேண்டும். அவர் தாமதிக்க மாட்டார், சரியான நேரத்தில் பதில் தருவார். பாருங்க, அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கிளையாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலுடைய கூட்டத்தை கண்டார்கள். அந்த மாதிரி வனாந்திரத்தில் மாசத்துல ஒரு நாளோ இல்ல 2 மாசத்துக்கு ஒரு நாளோ என்னைக்காவது தான் இப்படிப்பட்ட பிசினஸ் பண்றவங்க போவாங்க, கிராஸ் பண்ணுவாங்க. ஆண்டவருக்கு தெரியும், தாம் பிள்ளை குழியில இருக்கிறான், அண்ணன்மாரெல்லாம் உதவி செய்ய போவதில்லை, தூக்கி விட மாட்டாங்க. ஆனா குழியில கிடக்கிற என் பிள்ளையை பற்றி எனக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு அவனை வெளியே கொண்டு வருவதற்கென்று ஏதோ ஒரு வழியில போக வேண்டியவங்களை இந்த வழியில திருப்பி விட்டார். திரும்ப நான் சொல்றேன், உலகமே உன்னை காப்பாற்ற மறுத்து விட்டாலும், உலகமே உன்னை கை கொடுக்க மறுத்து விட்டாலும், உன்னத தேவன் உனக்கென்று கை கொடுப்பதற்கு ஒரு வாசலை நிச்சயமாய் திறப்பார். அவரை நம்பின ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. அவங்க அந்த டைம் பார்த்தா வரணும், அப்பதான் கூட இருக்க. சரிப்பா, உள்ள குழியில போட்டு விற்று சாகடித்து என்ன பிரயோஜனம்? விற்றுவோம். விற்று விட்டார்கள். அடுத்த பகுதிக்குள்ள நான் கடந்து வர போறேன். 4வது பாயிண்ட், தேவ வழியை அவன் விட்டு விடவே இல்லை. கவனிக்கிறீங்களா? இந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். நல்லா கவனிங்க. வீட்டில் எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்ணும்போது, பகைக்கும் போது,
நாமளா இருந்தா இப்படி ஒரு வீட்டுல இருந்தா நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு திட்டம் நிறைவேறாதுன்னு போட்டுட்டு வெளியே போயிருந்தோம்னா தேவன் நடத்தின வழியை தவற விட்டிருப்போம். தேவன் வைத்திருந்த உயர்வையும் தவற விட்டிருப்போம். ஆனா கர்த்தர் அனுமதித்த பாதையில முகங்கோணாம முறுமுறுக்காம இந்த மனிதன் வந்ததுனால எங்க வந்துட்டான் தெரியுமா? எகிப்துக்கு. அவர் ஒருபோதும் தவறு செய்கிறவர் அல்ல. அவர் என்ன சரியாய் நடத்துகிறவர். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் தான் பதிலானதோ. நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லை. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லை. நல்ல கவனிங்க, அவசரப்பட்டு முடிவெடுக்காதுங்க, சுயமா முடிவெடுக்காதுங்க. தேவன் நடத்துகிற பாதை சில வேளையில ஏமாற்றமும் கரடும் முரடும் நிறைந்ததா இருக்கலாம். ஆனால் அதன் முடிவு சிங்காசனம் என்பதை மறந்துவிடக் கூடாது. போயும் போயும் எகிப்துக்கு ஆண்டவரனை கொண்டு வந்தார். யோசிக்கல, அங்கு வந்தான். அங்கிருந்து இஸ்மவேல் இடத்துல போத்திபார் வீட்டுல விலைக்கு வாங்கினாங்க. கை வச்சதெல்லாம் செழிப்பு, எல்லாருடைய கண்கள தயவு கிடைத்தது, ஆசீர்வாதம் அந்த இடத்துல ஆச்சரியமா புறப்பட்டு வந்தது. அந்த 39ஆம் அதிகாரம் 1-6 வரை பாத்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். எல்லா காரியத்திலும் அவனுக்கு காரியங்கள் சக்சஸ் ஆயிட்டே இருக்குது. பாருங்க, சில பீரியட்ல நம்ம கை வைக்கிறதெல்லாம் சக்சஸ், அது முடிஞ்ச உடனே எல்லாமே ஃபெயிலியரா இருக்கும். அதனால கர்த்தர் கைவிட்டுட்டார் நீங்க அர்த்தம் கிடையாது. 6வது வசனம் வரை அவனுக்கு எல்லாம் பாசிட்டிவாவே நடக்குது. 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையில பாவத்தின் போராட்டம், அதுக்கு இடம் கொடுக்கல. அவன் விட்டுட்டு ஓடுகிறான், வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். கவனிக்கலாம், அங்கே ஆண்டவர் ஒரு பிளானோடு தான் அவனை வைத்திருந்தார். கவனிப்பீங்களா எல்லாரும்? நம்மளா இருந்தா தெரியாம எங்கேயாவது ஓடி இருப்பான். இவன் ஓடி ஒழிக்கலாம் இல்ல, வீட்டை விட்டு வெளியே வந்தான், அவ்வளவுதான். வீட்டை விட்டு வெளியே வந்தான். தப்பு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக வெளியே வந்தான். வெளியே வந்தா அந்த போத்திபார் மேட்டர் மனைவி சொன்ன உடனே, மனைவி சொன்ன வார்த்தை அப்படி என்ன செய்கிறான்? நம்புகிறான். நீதி மறுக்கப்படுகிறது, நியாயம் மறுக்கப்படுகிறது, விசாரிக்கவே இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம கூட சொல்லுவோம்ல, எனக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா உண்மையை நான் சரியா சொல்லி இருப்பேனே, ஆனா என் மேல அபாண்டமா பழி சாட்டி விட்டார்களே, என்ன பாவி என்று கேட்காமலே முத்திரை குத்தி விட்டார்களே. இதெல்லாம் ஒரு உலகமா? இப்படி எல்லாம் ஒரு குடும்பமா? இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கையா? எங்கேயாவது போயிடலாம். நோ, போகக்கூடாது, போகக்கூடாது. இது தேவன் அனுமதித்த நபர்கள், அனுமதித்த பாதை. இது நடுவில் நீ அபாண்டமாய் பழி சாட்டப்படுவது தேவன் அனுமதித்த பாதை தான். பேசுவாங்க, அபாண்டமா போய் பேசுவாங்க, தாறுமாறா உங்க மேல போய் குற்ற சாட்டுகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்திலும் அவன் தன் நீதியை பகிரங்கப்படுத்த முன்வரவில்லை, அமைதியா இருந்தான், பேசாம இருந்தான். அவனுக்கு புரிஞ்சது, தேவன் ஏதோ ஒரு காரியத்தை மிக அழகா செய்துட்டு வர்றார். பேசுவதினால் தன் நியாயத்தை வெளிப்படுத்த நிரூபிக்க அவன் விரும்பவில்லை. அவனுக்கு தெரியும், கர்த்தர் ஒரு நாள் என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் கொண்டு வருவார் என்பதை தெரிந்தான். இன்னைக்கு நம்ம உடனே கோர்ட்டு கேஸ் அட்வொகேட்டை பார்க்க போறோம். நோ, ஒருத்தரையும் பார்க்கல, அமைதியா இருந்தான். அவனுக்கு தெரியும் கர்த்தர் பெரியவர். இதையும் தேவன் எனக்கு அனுமதித்தார். ஜெயிலுக்குள்ள போகிறான். அதே அதிகாரத்துல ஜெயில ஆண்டவர் கிருபை கிடைக்க பண்ணினார். ஹலோ, ஜெயில போய் ஐயா கிருபை கிடைப்பதற்கு தான் உனக்கு ஜெயில். இப்படி ஒரு வீடு ஜெயிலோட கேடு, அங்கதான் உங்களுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி ஒரு புருஷன் கொடூரம், ஹிட்லரோட மோசம், அங்கதான் உங்களுக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. எதையுமே ஆண்டவர் தச்சையெல்லாம் விடல.
அங்க பாருங்க, ஜெயில் அதிகாரியுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுகிறார். அங்க ஜெயில எல்லாரையும் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் அவனை உயர்த்தி விட்டார். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், கர்த்தர் எதற்காக மனிதர்களை என் வாழ்க்கையில கிராஸ் பண்ண வைக்கிறார்? ஏதோ ஒன்றை எனக்குள்ள உருவாக்குவதற்கு, இல்லது ஏதோ ஒன்றை நான் கற்றுக்கொள்வதற்கு. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாரும் தப்பு பண்ணிட்டு வந்திருப்பாங்க, இவன் மட்டும் எப்படி இருந்திருப்பான் தெரியுமா? தப்பே பண்ணாம வந்திருப்பான். அந்த இடத்துல முறுமுறுக்கல, அந்த இடத்துல யார் மேலும் கோபப்படல, அந்த இடத்துல யார் மேலையும் பழி சாட்டல. ஜெயில் தலைவன் கண்கள்ல தயவு கிடைத்த பிறகு கூட ஜெயில் தலைவன் சொல்லல, இப்படியாகும், இதாக நடந்தது சம்பவம். கவனிப்போம், ஜெயில இருக்கிற எல்லாரும் இவனை எப்படி பார்த்திருப்பாங்க தெரியுமா? மோசமானவன், பார்வையே சரியில்லை. இன்னைக்கு நம்ம அநேகர் நல்லவங்க நம்ம, ஆனா அவங்க பார்வை வித்தியாசமா இருக்கும். யாராவது ஏதாவது தப்பா சொல்லி கொடுத்து நம்ம பேரை கெடுத்து நம்ம தவறா பார்ப்பாங்க பாருங்க. பார்க்கும்போது அப்படி நெஞ்சா அப்படி இருதயம் உடையும். என்ன இப்படி பார்க்கறாங்களே? நோ, சிங்காசனத்துக்கு போவதற்கு கர்த்தர் இந்த வழியில தான் நம்மளை நடத்துறாரு. அவங்கள கசந்து கொள்ளாதுங்க, அவங்களுக்கு விரோதமா பேசாதுங்க. கவனிப்பீங்களா? சொல்லி முடிக்க போறேன். இந்த ஜெயில அவன் அப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஒவ்வொருத்தையும் கேட்பான், அவன் சொல்லுவான், நான் கொலை செய்துட்டு வந்தேன், நான் கொள்ளை அடித்துட்டு வந்தேன், நான் அப்படி தப்பு பண்ணிட்டு வந்தேன். ஆனா தன்னை யோசிச்சு பார்த்தா எந்த தவறுமே செய்யல. ஆனா கர்த்தர் இந்த ஜெயிலுக்குள்ளால, இப்படிப்பட்ட கடினமான ஜனங்களுக்குள்ளால அவர்களுடைய நிலையையும் புரிந்து கொள்வதற்கு என்னை அங்கே வைத்திருக்கிறார். நிச்சயமா நான் சொல்ல முடியும், ஜெயில இந்த மனிதன் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டார். அப்படி இருக்கும்போதுதான் அரண்மனையில வேலை பார்த்த 2 பேர் அந்த ஜெயிலுக்குள்ளால வர்றாங்க கைதிகளாக. கவனிப்பீர்களா? இதெல்லாம் கர்த்தர் எனக்கு ரொம்ப சில காரியங்களை கற்று தந்தா பாருங்க. ஆண்டவர் அவர்களை இங்க கொண்டு வர்றாருன்னா ஒரு நோக்கம் இருக்கு. ஏன்னா சீக்கிரமா அந்த அரண்மனைக்கு யார் போறா? யோசேப்பு. அரண்மனைனா என்னன்னு தெரியாது, அரண்மனையில எப்படி பேசுவாங்க தெரியாது, அரண்மனையினுடைய நடவடிக்கைகள் ஒண்ணுமே தெரியாது. இவங்க 2 பேரும் உள்ள வந்த உடனே இவன் தான் ஜெயில ஆளினாலா இருக்கிறாப்னால அவங்களோட பழகுவதற்கு வாய்ப்பு கிடைச்சு. அவங்களும் ரொம்ப பெரிய ஆட்கள், பெரிய ஆபீசர்ஸ், மதிப்பு வாய்ந்த ஒரு பொறுப்புல இருந்து வந்தவங்க. அவங்கள்ட்ட அழகா இணக்கமா பேச ஆரம்பிக்கிறான், பழகுகிறான். அடிமையா இருந்ததுனால அவன் எகிப்திய மொழியை சிறப்பாய் கற்றுக்கொண்டிருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த 2 ஆபீசர்ஸ் பேசி அந்த எகிப்திய மொழியில புலமை வாய்ந்தவனா மாறி இருப்பான். ஏன்னா பின்னாட்கள்ல பார்க்கும்போது அந்த யோசேப்பு எகிப்திய மொழியில அவ்வளவு அழகா பேசுவதை நான் பார்க்க முடியும். அவங்கள்ட்ட இருந்து இவன் கற்றுக்கொள்ளுகிறான் எகிப்திய மொழியை. கவனிப்பீர்களா? எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ அவங்கள்ட்டையும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் ஒரு நாள் திடீர்னு காலையில் எழும்பி சோகமா உட்கார்ந்துருக்காங்க. இவன் அவர்களை கவனிக்கிறான். உடைக்கப்பட்டவன் தான் உடைந்தவனுடைய உள்ளத்தை சரியா புரிந்து கொள்ள முடியும். கவனிச்சா 2 பேரும் சோகமா இருக்காங்க. ஏப்பா 2 பேரும் சோகமா இருக்கீங்க? அவங்க சொல்றாங்க, நைட்ல சொப்பனம் கண்டோம். அப்படியா? என்ன சொப்பனம்? 2 பேருடைய சொப்பனத்தையும் சொல்லாக 2 பேருக்கும் அர்த்தம் சொன்னான். கவனிக்கிறீங்களா? 2 பேருக்கும் அர்த்தம் சொன்னது மட்டுமல்ல, ஸ்ட்ராங்கா சொன்ன 3 நாள் தான். 3 நாள் தான். 3 நாள்ல நீங்க உயர்த்தப்பட போறீங்க. ஒரு ஆள் தூக்கு, ஒரு ஆள் ப்ரமோஷன். கவனிக்கணும். அந்த அர்த்தத்தை சொல்லி அவங்க 3வது நாள்ல ஒருத்தன் உயர்த்தப்பட்டு போயாச்சு, ஒருத்தன் தூக்கு. யோசிச்சு பாருங்க, நான் அர்த்தம் சொன்னவன் உயர்த்தப்பட்டாச்சு. ஆனா எனக்கு தரிசனம் கிடைச்சு 12 வருஷம். நான் சொப்பனம் கண்டேன்னு வீட்டுல சொன்னேன், அது இன்னும் நடக்கலையே. யோசிச்சு பாருங்க. போகும்போது பானபத்திரக்காரன்ட்ட சொன்னா, டேய் நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்க, நினைத்துக்கொள். அதுல எனக்கு ரொம்ப பிடித்த வசனத்தை மட்டும் ஒன்று வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 40வது அதிகாரம் 14-15 மட்டும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னது மந்தி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். 15வது வார்த்தையை எல்லாரும் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. யாரையும் குறை சொல்லல. ஹலோ, திரும்ப சொல்லுங்க, யாரையும் அவன் எல்லாம் அவளாக்கும்,
எல்லாம் போத்திபாராக்கும் ஒருத்தரையும் குறைய சொல்லல, மன்னிச்சிட்டான். ஏதோ நான் எபிரேய தேசத்திலிருந்து களவாய் வரப்பட்டேன் ஐயா, என் அண்ணமாரோ விற்றவங்களே யாரை பற்றியும் சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்மளா இருந்தா அரசாங்கத்தில் பெரிய அதிகாரி கையில கிடைச்சாச்சுன்னா அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி விட்டு இவனை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடணும்னு தானே நினைப்போம். ஆனா அவன்கிட்ட மயிரிழையிலும் மனக்கசப்பு இல்லை. அவன் சொன்னா ஒன்னும் செய்யலையா அப்படி சொன்னான். ஓகே, நல்ல ஒரு மன்னிக்கும் தன்மை, பழையவைகள் எல்லாம் மறந்து அன்பினால நிறைந்து இருக்கிற ஒரு தன்மை. மறந்துட்டாங்க பானபாத்திரக்காரன். ஏன் மறந்தான்? 3 காரியம். இவன் ஆண்டவரை மட்டுமே சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்தான்? மறந்தான். 2வதாக, ஆனாலும் பாவி இவ்வளவு நன்மை செய்த பிறகு என்ன மறந்துட்டானேன்னு இவன் முறுமுறுக்கிறானா என்பதை சோதிப்பதற்கு மறந்தான். 3வதாக, கர்த்தர் வைத்திருக்கிறதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானா மனுஷனால் வருகிறது தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த பானபாத்திரக்காரன் ஞாபகம் வைத்து இவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா ஜெயில இருந்து வெளியே விடுதலை கிடைத்திருக்கும், சிங்காசனம் கிடைத்திருக்காது. ஆனா பொறுமையோடு காத்திருந்த பொழுது சரியான நேரத்தில் பானபாத்திரக்காரன் கிட்டத்தட்ட 2 ஆண்டு மறந்து விட்டான். 41ஆம் அதிகாரத்துக்கு வரும்போதுதான் 1வது வசனம், 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் அடுத்த தரிசனம் கிடைக்கிறது. அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருகிறது. ஆனாலும் அவன் போன இடத்திலெல்லாம் ஆண்டவரை மட்டும்தான் காட்டுகிறான். பானபாத்திரக்காரனத்திலும் சொல்லுவான், கர்த்தர் தாயா உங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். ராஜாவிடத்துல போன பொழுது சொல்லுகிறான், கர்த்தர் தான் உங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். கர்த்தரை முக்கியத்துவப்படுத்துகிறான். ஒன்று சொல்ல விரும்புகிறேன், யார் உங்களை மறந்தாலும் என் தேவன் உங்களை என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இப்ப நீங்க யாருக்கு காத்திருக்கீங்க? கர்த்தருக்கு தானே காத்திருக்கீங்க. பொறுமையோடு இருங்க. இவர்கள் எல்லாம் தேவன் தானே அனுமதித்து இருக்கிறார். யாரையும் குறை சொல்லாதுங்க, யார் மேலேயும் கசப்பு வைக்காதுங்க, யார் மேலும் வைராக்கியம் கொள்ளாதுங்க. தெய்வீகத்தை மட்டும் வெளிப்படுத்துங்க. இவர்கள் எல்லாரும் என் மேல் இருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காய் என்னை உந்தி தள்ளி கொண்டு சேர்க்கிற கருவிகள் என்பதை புரிந்து கொண்டு சிங்காசனத்துக்கு செல்வதற்காய் தேவன் அனுமதித்த சில மனிதர்கள் தான் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டு சிங்காசனத்துக்கு நேராக முன்னேறி செல்வதற்கு சர்வ வல்லவருடைய ஒத்தாசையை நாடுவோம். அவர் வேலைக்காய் காத்திருப்போம். நிச்சயமாய் அவர் அனுமதித்த பாதையின் முடிவு நமக்கு ஆசீர்வாதம். காத்திருக்கிறீங்க தானே? வெகு சீக்கிரம் அந்த உயர்வை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். இது மனிதனால் வருவதல்ல, இது மகிமையின் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எங்களோடு நீ பேசினபடி அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே பங்கெடுத்து இந்த வார்த்தையை கவனித்த ஒவ்வொருவரோடும் நீ மிக தெளிவாய் பேசி இருக்கிறீர். சிங்காசனத்தை எட்டி பிடிப்பதற்கு நீர் இந்த உலகத்தில் எங்களுக்கு அனுமதித்திருக்கிற மனிதர்கள் அநேக தரப்பினர், அநேக வித்தியாசமான நிலையில் உள்ளவர்கள், கேரக்டர் வைஸ் வித்தியாசமானவர்கள். இவர்களின் நடுவிலே தான் நாங்கள் செதுக்கப்படுகிறோம் சிங்காசனத்திற்குரியவர்களாக என்பதை புரிந்து கொண்ட நாங்கள் இனி மனிதர்களை குறை சொல்லாதபடி அனுமதிக்கப்பட்ட பாதையிலே ஆண்டவரை பிரியப்படுத்தி ஆண்டவருடைய திட்டத்தின் முழுமையை அடைவதற்கு நாங்கள் ஆயத்தப்பட எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதியும் ஐயா. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்கள் செய்கிற வேலை, தொழில், வியாபாரங்களை வர்த்திக்க பண்ணும். பிள்ளைகளுடைய ஆன்லைன் கிளாஸஸ்ல ஞானமான செயல்கள் விளங்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு கேட்கப்பட்ட அந்த செய்தி தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஒரு ஆழமான மாற்றத்தையும் தாக்கத்தையும் உண்டாக்கி சிங்காசனத்துக்குரியவர்களாய் சீர்படுத்திவிட ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணும். யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எங்களோடு கூட இருப்பவரும் சிங்காசனத்திற்கு செல்வதற்கு
சில மனிதர்களின் மூலம் எங்களை செதுக்கி விடுகிற தெய்வமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.